சிக்கன் சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் நமக்கு சோம்பேறியாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களா நீங்கள்? அப்படி இருக்கிறவங்க இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் நல்லா ஈஸியாகவும் செய்கிற மாதிரி வந்து நம்ம ரெசிபி பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டை நல்லா நசிச்சு போட்டுக்கோங்க. இதோட தேவையான மசாலா எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நமக்கு கஸ்தூரி மேத்தி வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் இதையே நான் போட்டு விட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை நீங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சும் சமைக்கலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்லா சிக்கனே தண்ணி விட்டு வரும். இதில் நீங்கள் எந்த தண்ணியுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் உப்பு போட்டிருக்கேங்க, சொல்ல மறந்துட்டு, நீங்கள் மறக்காமல் வந்து உப்பு போட்டுடுங்க. இப்போ நமக்கு மணக்க வந்து சோம்பேறி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொத்தமல்லி தூவி நீங்கள் பரிமாறிக்கலாம். இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.